ஆண்டின் பொதுக்காலம் 5வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 7 அருள்வாக்குகள் 24 தொடக்கம் 30 வரை. இயேசு சற்று ஓய்வெடுப்பதற்காக தனது ஊரை விட்டு வெளியேறி புறையினத்தார் வசிக்கும் தீர் சீதோன் பகுதியில் உள்ள ஓர் வீட்டிற்குள் இளைப்பாற செல்கிறார். யாருக்கும் தெரியாமல் இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த கனானைய பெண் ஒருவர் புதுமைகளை செய்யும் இயேசு தனது ஊருக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இயேசு இன்னார் வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து பேய் பிடித்திருக்கின்ற தன் மகளை குணப்படுத்த இயேசுவின் காலில் விழுகிறார். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் முன் இயேசுவால் 3 முறை நிராகரிக்கப்படுகிறார். முதன்முறை இயேசு அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவே இல்லை. அந்த பெண் சார்பாக சீடர்கள் சொல்லியும் இயேசு கேட்கவில்லை. பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை என்று சொல்லி 3ஆம் முறையும் நிராகரிக்கிறார். மறைமுகமாக மறுப்பு தெரிவித்ததன் வழியாக இயேசு இந்த பெண்மணியின் இதயத்தில் உண்மையான நம்பிக்கையை உசுப்பிவிட்டார். இறுதியாக 4வது முறையாக அவருடைய விடாமுயற்சிக்கு வெகுமதி கிடைத்தது. தடைகளையெல்லாம் தகர்த்தெறிகின்ற அளவிற்கு விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் இயேசுவிடம் வேண்டினார். பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவதில்லை என்று இயேசு சொன்னதற்கு அந்த பெண் மறுமொழியாக, வீடுகளில் குழந்தைகளும் நாயும் ஒன்றாகத்தானே உண்கிறார்கள், குழந்தை சிந்துவதை கீழிருந்து நாய்க்குட்டிகள் உண்கின்றனவே என்று நகைச்சுவை உணர்வோடும் புத்தி கூர்மையோடும் விடையளித்த பெண்மணிக்கு இயேசு அந்த பெண்மணியின் மலையை பெயர்த்தெடுக்கும் அளவுக்கு விசுவாசம் கொண்ட அவருடைய மகளை காப்பாற்றினார். இன்றைய நற்செய்தி படிப்பிக்கும் செய்தி என்ன? 1. விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் நாம் நம் அன்றாட ஜெபங்களில் ஈடுபட வேண்டும். கேட்டுக்கொண்டே இருப்பவனுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆர்வத்தோடும் விடாமுயற்சியோடும் கேட்பது நம்மிடமுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. 2. நாம் எப்படி கேட்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படியே கடவுள் தருவதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் நமக்கு தர வேண்டும், எவ்வளவு சிறந்ததாக தந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும் என்பதையும் நாம் உணர வேண்டும். 3. தற்பெருமை, சகிப்புத்தன்மை இல்லாமல் தவறான முற்சார்பு எண்ணங்களால் நாம் கட்டியெழுப்பியிருக்கின்ற தடைச்சுவர்களை உடைக்க வேண்டும். எல்லோரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து நம் சமூக தடைகளையெல்லாம் தாண்டி எல்லோரிடமும் சகோதர சகோதரிகளாக நாம் பழக இறைவனிடத்திலே வரம் கேட்போம். ஆமேன்.